அதாவது மக்களே, இலவசங்கள் அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் வந்தால் நல்லாட்சியை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே தான் குறை சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இப்போ இவங்களெல்லாம் பார்த்து காப்பி அடித்து அதுலேருந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அள்ளி போட்டு ஒரு தேர்தல் அறிக்கையை விஜய் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது. ஆக சினிமா பாணியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஸோ மக்களே உஷாராக இருங்க. எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் திருந்த போகிறதில்ல. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எல்லாருமே இந்த டிவிக்கில் உள்ள பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்கள்ல சமூக வலைதளத்தில், அவங்க எல்லாமே ஒரு வீடியோ, நாங்கள் இலவசம் கொடுப்ப மாட்டோம், இலவசமாக கொடுத்த மக்களை ஏமாற்றிருக்காங்க, இதனால் வரி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்ல எல்லாரும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அதை அப்படியே விட்டா பண்ணி என் தளபதியோட கருணையை பாருங்கள். யாருமே ஓசி பஸ்ஸில் போக தேவையில்லைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஃப்ரீயாக இருக்குமேங்கிறதுக்காக அந்த திட்டமே தவிர யாரும் ஓசி பஸ்ஸில் போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு கண்டதை அடித்து விட்டுட்டு கிடக்குறானுங்க. இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தான அரசியலை விஜய் மேற்கொள்கிறார். அவருடைய தொண்டர்களும் ஃபாலோ செய்கிறார்கள். மிக தவறு. மக்களை சிந்தித்து செயல்படுங்க.